visitTemples.com அப்படிங்கிறது ஒரு கோவில்களை பற்றிய வலைதளமாகும் வெப்சைட்டு. இன்னைக்கு இந்த visitTemples.com மூலியமா தமிழ்நாடு கரூர் பக்கத்துல இருக்கிற பஞ்சமாதேவி இந்த ஊர்ல இருக்கிற ஸ்ரீ நந்தீஸ்வரர் கோயிலை பத்தி சொல்ல போறோம். இந்த நந்தீஸ்வரர் கோயில் கரூர் பக்கத்துல இருக்கிற பஞ்சமாதேவி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற காளிப்பாளையத்துல அமைஞ்சிருக்கு. இந்த நந்தீஸ்வரர் கோயிலை நந்தீஸ்வரர் ஞான பீடம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த நந்தீஸ்வரர் கோயிலுக்கு தெற்கு நோக்கிய ஒரு வரவேற்பு வளையம் இருக்கு. அதுல நந்தீஸ்வர பகவான் அமர்ந்த கோலத்துல காணப்படுறார். வரவேற்பு வளையம் தெற்கு நோக்கி இருந்தாலும் இந்த கோவில் கிழக்கு நோக்கி தான் அமைஞ்சிருக்கு. கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே கிழக்கு நோக்கி ஒரு சின்ன கணபதி விக்கிரகம் இருக்கு. அதற்கு பக்கத்திலேயே வடக்கு நோக்கிய ஒரு சிவயோக மாமுனிவர் சன்னதி இருக்கு. இவர் சிவலிங்க வடிவமா காணப்படுறார். இந்த சிவயோக மாமுனிவர் சிவலிங்கத்துக்கு கீழே ஒரு ஸ்வயம்பு சிவலிங்கம் இருக்கு. இந்த ஸ்வயம்பு சிவலிங்கம் ஸ்ரீ மிருத்யுஞ்சேஸ்வரர் ஆவார். இந்த மிருத்யுஞ்சேஸ்வரர் சன்னதி வாசல்ல கோபதி அனந்தா ரெண்டு துவாரபாலகர்கள் விக்கிரகம் காணப்படுறது. இவரோட சன்னதிக்கு எதிரில் ஒரு நெய்வேத்திய பீடம் இருக்கு. ஒரு பெரிய நந்தி வாகனம் மூலஸ்தானத்தை நோக்கியவாறு இருக்கு. இந்த கோவில்ல இருக்கிற சங்கல்ப விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்றவர். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் பூமியிலேருந்து கிடைச்சதா சொல்றார். இந்த கோவில்ல சத்யநாதர், மௌனகுரு சுவாமிகள், அண்ணாமலையார், உண்ணாமலையப்பன் இவாளுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்கு. இந்த அண்ணாமலையார் சன்னதி வாசல்லையே நந்தி, மகாகாலர் ரெண்டு துவாரபாலகர்கள் வரைபடம் அப்படியே வரைஞ்சி வச்சிருக்காங்க. தர்ம சம்வர்த்தனி அம்பாள், காளிகா அம்பாள் இவா ரெண்டு பேரும் நின்ற கோலத்திலையும், கனகதாரா அம்பாள் அமர்ந்த கோலத்திலையும் தனித்தனி சன்னதியில காணப்படுறான். இங்க முருகப்பெருமானுக்கும் கிருஷ்ணர் பாதத்துக்கும் ரெண்டு மேற்கு நோக்கிய சன்னதிகள் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஸ்ரீ பத்ம யந்திரத்தை மிகவும் பிரமாதமா வடிவமைச்சிருக்கா. இந்த ஸ்ரீ பத்ம யந்திரத்துக்கு பின்னாடியே ஆத்ரேய மகரிஷியோட தெற்கு நோக்கிய சன்னதி இருக்கு. இந்த ஸ்ரீ பத்ம யந்திரத்துக்கு பின்பக்கத்துல இருக்கிறது தான் முக்கிய மண்டபமாகும். இங்க சதோகநாதர் சிவலிங்க வடிவமா வடக்கு நோக்கி காணப்படுறார். மூலஸ்தானத்துல இருக்கிற பீடத்துல நடுநாயகமா ஸ்ரீ ஆதி குரு நந்தீஸ்வரர் காணப்படுறார் கிழக்கு நோக்கி. அவருக்கு ஒரு பக்கத்துல ஸ்ரீ தவபாலேஸ்வரரும் மறுபக்கத்துல அகஸ்திய மாமுனிகளும் இருக்கா. ஸ்ரீ ஆதி குரு நந்தீஸ்வரர் விக்கிரகத்துக்கு கீழே சிவஞான யோகினி, ஆதிநாதர் மற்றும் சைத்தன்யநாதர் இவா சிவலிங்க வடிவமா காணப்படுறார். அதுக்கு பக்கத்திலேயே கரூர் சித்தருக்கு கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. அதே மகாமண்டபத்துல காஞ்சி மகா பெரியவாளுக்கு வடக்கு நோக்கிய ஒரு விக்கிரகமும், அதே மாதிரி தெற்கு நோக்கி நீராரை சித்தர் சிவலிங்க வடிவமா காணப்படுறார். அந்த மகாமண்டபத்துல பல மகான்களோட புகைப்படங்களை வச்சிருக்கான். இந்த மகாமண்டபத்து பக்கத்திலேயே கிழக்கு நோக்கிய ஒரு ஸ்ரீ அஷ்டபுஜ காலச்சக்கர பைரவர் நின்ற கோலத்துல காணப்படுறார். இவர் 8 திருக்கரங்களோட காணப்படுறார். இதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஹோமகுண்டமும் இருக்கு. இங்க வடக்கு நோக்கி ஸ்ரீ சிவஞானநாதர் சிவலிங்க வடிவமா காணப்படுறார். அதுக்கு பக்கத்திலேயே ஒரு நவகிரக சன்னதியும் வச்சிருக்கா. இந்த கோவிலோட வடக்கு புறத்துல ஒரு பாம்பு புத்து இருக்கு. அந்த பாம்பு புத்துக்கு கீழே மேற்கு நோக்கிய ஒரு நாகாத்தம்மன் விக்கிரகம் அமர்ந்த கோலத்துல ஒரு ஏழுதலை சர்ப்பத்துக்கு கீழே காணப்படுறா. இந்த நாகாத்தம்மன் விக்கிரகத்துக்கு பக்கத்திலேயே தெற்கு நோக்கிய ஒரு நாகதேவதை விக்கிரகமும் இருக்கு. கோவிலோட ஒரு பக்கத்துல செயற்கையா இவா ஒரு குளம் அமைச்சிருக்கா. அந்த குளத்துக்கு நடுவில் ஒரு ஸ்தம்பம் மாதிரி அமைச்சு அதுல நந்தி பகவானும் நாகர் விக்கிரகங்களும் வச்சிருக்கா. இந்த குளத்தை நோக்கி ஸ்ரீ தவபாலேஸ்வரர் சிவலிங்க வடிவமா காணப்படுறார். இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற பஞ்சமாதேவி பக்கத்துல இருக்கிற காளிப்பாளையம் இங்கதான் இந்த கோயில் இருக்கு. இது ஒரு குக்கிராமம். அதனால வெளியூர்ல இருந்து வரும் நபர்களுக்காக இந்த கோவில்ல அடிப்படை வசதியோட சில அறைகள், அதாவது ரூம்ஸும், இங்கே அவ சாப்பாட்டு வசதியும் ஏற்படுத்தி தரா. இந்த கோவில்ல கிடைக்கிற அறைகள் மற்றும் சாப்பாட்டு வசதியை பெற விரும்புவோர் இந்த கோவிலை 8903504996 மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visitTemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.